புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் விட்டு பலத்த மழை பெய்து வருவதால் வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், விவரங்கள். தேனி மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அதன் முழு கொள்ளளவான 71 அடியை எட்டியது. இதையடுத்து வைகை அணையிலிருந்து வினாடிக்கு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று காலை அணைக்கு வர வேண்டிய நீர் அளவு குறைந்து உள்ளதால் 1900 கன அடி நீர் மட்டும் வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் பலத்த மழை பெய்ததால் அணைக்கான நீர்வரத்து இன்று அதிகாலை கிடுகிடுவென அதிகரித்தது. இதைத் தொடர்ந்து வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் அளவு 1900 கன அடியிலிருந்து 5148 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ வேண்டாம் எனவும் பொதுப்பணித்துறை மூலம் எச்சரிக்கை விடப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.